எந்த சூழலாக இருந்தாலும் சமநிலையாகவும் நியாயத்திற்கு பெயர் பெற்ற அன்பர்களாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு எனது இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. நமது துலாம் ராசிக்காக பிரத்யேகமாக இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது இந்த பொதுவான கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்கள் மூலமாக உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் திட்டமிடலாம். ஏன்னா நமது ராசி பலன்களில் நட்சத்திர ரீதியான பலன், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம், நாளின் சிறப்புகள் என்ன, செய்ய வேண்டியவென்ன, செய்யக்கூடாதவை என்ன, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், வாழ்க்கை போன்றவை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக உங்கள் பிளானிங் உங்களுடைய டே பை டே பிளானிங் நீங்கள் ஈஸியாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். கோச்சார அடிப்படையிலான பொது பலன்களாக இந்த வீடியோ இருக்கும் நண்பர்களே. அதனால உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடலாம். எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிங்க 2026 வருடம் சனிக்கிழமைங்க. தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்புகள் கோச்சார அடிப்படையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களது உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக மாறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. உங்க வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ நீங்க செய்யலாம். இப்போ சரியான டைம் உங்களுக்கு வந்திருக்கு. உங்க வீட்லயோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. முயற்சிகள் நிறைய மேற்கொள்ளலாம். சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு சேமிப்பு பழக்கம் அதிகரிக்க வேண்டும் நண்பர்களே. எதிர்காலத்திற்காக நீங்கள் ரீதியாக பினான்சியலாக நல்லா வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இன்னிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதற்கான நேரமும் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்க தாய் வழி சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க காத்திருக்கிறது. உங்களது தாய் வழி உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, தாய்மாமன் போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அமைதி குடும்பத்தில் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க. தாய் வழி உறவுகள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கிறதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களது வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பழுதுகளை எல்லாத்தையுமே சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்க ஃபியூச்சருக்காக, எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வியாபாரத்துல ஒருவேளை நீங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் கூட இன்னைக்கு நீங்க அவசரப்பட்டு எந்த விதமான தவறான நடவடிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை மிக இனிமையாக மாறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். நீங்களாகவே உங்க வியாபார வளர்ச்சி கெடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்க பார்ட்னர் கூட பழகும்போது கொஞ்சம் நீங்க அனுசரித்து போறது நல்லது. வெளிநாட்டிலிருந்து இன்றைய தினம் உத்தியோகம் சம்பந்தமான சில புதிய அழைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான நல்ல ஒரு அறிகுறிகள் இப்போ இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்கள் பழைய நண்பர்களை நீங்கள் மீண்டும் காண செல்வது உங்களுக்கு உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரகாசமாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும். பழைய நண்பர்கள் மூலமாக உங்களது எண்ணங்கள் இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். உங்க வீட்டு சூழ்நிலையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திட்டீங்களா அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான ஓய்வு நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்க வச்சிருப்பீங்க. ஆக்கப்பூர்வமான ஏதாவது வேலைகளை செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க. ஆனா அந்த பிளான் இன்னைக்கு முடிக்க முடியாமல் போகலாம். அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. உங்களது குடும்ப வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த உங்க வாழ்க்கை துணையுடன் இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை சந்தித்திலிருந்து பழைய நினைவுகள் இன்றைய தினம் நீங்க அசை போட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க லைஃப் ரொம்ப எளிமையாக நீங்க வச்சுக்கணுங்க. வாழ்க்கையில எளிமை அப்படின்றது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்கள் நடத்தையும் நீங்க எளிமையாக வைத்துக் கொள்ளும் போது இன்னும் சிறப்பான நாளாக உங்களுக்கு மாற அது காத்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் புதிதாக அசைய சொத்துக்கள், ஏதாவது வீடு, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கான ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. முகத்துல நல்ல ஒரு பொலிவு இன்னைக்கு ஏற்படும். உங்களது உடல்லே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தேஜஸ் ஏற்படக்கூடிய, உடல்ல ஒரு தோற்ற பொலிவு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நீங்க
சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. ஏன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அலுவலக பணிகளில் உங்களுடைய உத்தியோக பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது சேமிப்பு தொடர்பாக கூட இருக்கலாம். வெளியூர் பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் சிந்தனைகள் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான நிறைய சிந்தனைகள் இன்னைக்கு உங்கள் மனதில் உதயமாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை அது உருவாக்கி தரும். சிறந்த நாள்கள் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான முயற்சிகள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் காரணமாக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவியை நாடுங்கள். அவர்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் உறவு இன்றைய தினம் கற்கண்ட போல இணைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் தொலைபேசி அழைப்பிலேயாவது உங்களை தொடர்பு கொள்வார். அதனால இந்த நாள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இனிமையான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள்கள். திருமணமானவர்கள் ரிவைன் பண்ணி உங்கள் பழைய நினைவுகளை ஏற்படுத்தி கொண்டு சந்தோஷமான தருணங்களை நினைவு கொண்டு இன்றைய தினம் இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள முடியும். இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களது பேச்சில் இனிமையை கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதிகாரமாகவோ கோபமாகவோ யார்கிட்டையும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. பழைய வாக்குவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு கிளறுவதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. அது உங்களது காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்காக நல்ல உறுதுணையாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது அன்பை நீங்கள் போற்ற வேண்டுமே தவிர பழிதீர்த்து கொள்வதும் நடவடிக்கைகள் எல்லாம் எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வேலை பாரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சதாக தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக பொறுமை இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை உருவாக்கி தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு இன்றைய தினம் நீங்கள் அந்த அமைதியான நாளை பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கமாக தெளிவாக பேசி, ஏதாவது மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சுருக்கமாக தெளிவாக பேசுங்க. நீங்கள் பயணங்கள் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சற்று முன்னதாகவே புறப்படுறது நல்லதுங்க. சிறிய தாமதங்கள் கூட பெரிய பாதிப்புகளை உண்டாக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. நீங்கள் பண விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக தான் திட்டமிட்டு தான் செயல்பட்டு நீங்கள் செலவுகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களது வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களுக்கு மன அழுத்தம் எல்லாம் இன்னைக்கு குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக செரிமானம் சீராக இல்லாத பட்சத்தில் போதுமான அளவுக்கு தண்ணி அப்பப்போ குடிச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. மேலும் இரவு நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். கொஞ்சம் லேட்டாக நீங்கள் தூங்க போறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன்லாம் பார்க்காம, அதாவது மொபைல் ஃபோனு டிவி போன்றவற்றை பார்க்காமல் இருந்தீங்கன்னா உடல் புத்துணர்வு இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் இன்றைய தினம் நம்பர் 1 யூஸ் பண்ணலாங்க. 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையுதுங்க. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் குறையுங்க. குறிப்பாக தாய்மாமா போன்ற உறவுகளிடம் நீங்கள் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விரிவாக பேசலாம். உங்கள் கருத்து வேறுபாடுகளை சரி செய்ய இப்போது உகந்த நேரம் அமைந்துள்ளது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப திருப்தியாக உங்கள் வேலையில முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மன அமைதி இன்னைக்கு பெருகும். அதனால உங்கள் வேலையில கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி தவறுகள் எல்லாம் சரி செய்து இங்கே திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் அனைவரும் கூட பழகும் போது வார்த்தைகளை இனிமை தேவை. கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டாம். உங்க கூட்டு வியாபாரமாக இருக்கும் பட்சத்துல உங்க பங்குதாரர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்க நண்பர்களும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக பலன் பெறுவாங்க. மேலும் நமது சேனலோட நீங்கள் இணைந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் புதிய வீடியோக்கள் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை ராசி அப்டேட் சனிக்கிழமை மதியமே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்களே. ஸோ புதிய வீடியோக்களை சுட நீங்கள் பார்க்க முடியும். தினசரி ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க எங்களுக்கு. அதை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ friends. Have a wonderful day.